வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் உங்களோடு நான் பேசுகின்ற கருத்துக்களும் தினமும் உங்களோடு நான் எடுத்து வைக்கின்ற செய்திகளும் ஒரு மாற்றத்திற்கான களத்தை நோக்கிய ஒரு முன்னேற்ற பாதைகளாகத்தான் கணித்து கொண்டு நான் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். பல நண்பர்கள் எனக்கு தங்களுடைய தொலைபேசி மூலம் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அது ஒரு வியப்பாக இருக்கிறது, ஒரு விந்தையாக இருக்கிறது. அது ஒரு மனதிற்குள்ளே நாம் இன்னும் பல களங்களை தேடிக்கொண்டு பல செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற உந்தலை அது தந்து கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு இந்த கருத்துக்குள் நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் கிடைப்பதற்கான ஒரு களத்தை அது எட்டும். இன்றைய சூழலில் இந்திய நாடாளுமன்றம் ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது என்பதை விட ஒரு அமளி துமளியான ஒரு களத்தை தான் அது எட்டியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று மக்கள் கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு, விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்று நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேதனைப்பட வைத்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல், நாடாளுமன்றத்தில் இன்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுவதற்கான களம் எப்படி அமைந்தது என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து நாம் அலச வேண்டியதிருக்கிறது. இந்திய அரசியல் களத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கு முதல் களம் அமைத்தது ராமர் கோயில் விடயம்தான். அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை தான் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சியே குக்கிராமம் வரை கொண்டு சென்றது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று ஆட்சி பீடம் கிடைப்பதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கியது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அந்த கட்சிக்காகவே செலவிட்ட அத்வானி அவர்கள் ஆட்சி பீடத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏறி மோடி அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு புறக்கணிக்கப்பட்டார் என்கின்ற செய்தி ஒருபுறம் சொல்லப்படுவது உண்டு. பாரதிய ஜனதா கட்சி மத அரசியலை எடுத்துக்கொண்டு ஆட்சி பீடத்தில் ஒரு வலுவான தளத்தை பிடித்து விட்டது என்பது எதிர்க்கட்சிகள் இதுவரை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். பல தடவை எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்தார்கள், அல்லது போராட்டங்களை அமைத்தார்கள், அல்லது பாரதிய ஜனதா கட்சியை தத்துவ ரீதியாக எதிர்ப்பதற்கான களங்களை எடுத்தார்கள். ஆனால் அதற்கான வெற்றிகள் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் இப்பொழுது உள்ள நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் முன்பு இருந்தது போல ஒரு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அவர்களுடைய ஆட்சி தொடரவில்லை. அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்குள் தான் பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது எதிர்க்கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருஞ்சிக்கலாகவே இருந்தது. இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியை எப்படியாவது எதிர்த்து ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பரபரப்பான செய்தி பேசப்பட்டது உண்டு. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதை குறிப்பாக மோடியின் ஆட்சிக்கு அது பெரும் சிக்கலாக மாறும் என்கின்ற ஒரு கருத்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு பரவலாகவே பேசப்பட்டது. இப்பொழுது அமெரிக்காவில் ஆட்சி மன்றம் மாற்றம் கண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார் என்கின்ற விடயம் நாம் அனைவரும் அறிந்தது. இதற்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற அமளிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் அது தொடர்பில்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று பெரும்பாலான நாடுகளுக்குள் உள்நாட்டு குழப்பங்கள் உருவாக்குவதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இருக்கிறது என்பதுதான் பதிவு. உக்ரைன் நாட்டோடு ரஷ்யா போர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த களத்தில் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் களத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவை பொறுத்த மட்டில் அணிசேரா கொள்கையோடு ரஷ்யாவையும் ஆதரித்து கொண்டு அமெரிக்காவையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. இதை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதுதான் இந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு வந்த செய்தியின் உள்ளார்ந்த அர்த்தம். இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணமாக
அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்து அமைந்துவிட இன்று எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இருக்கிறது என்பதை விட எதிர்க்கட்சிகள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதுதான் களம். எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் இப்பொழுது அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை அமித்ஷா அவர்கள் தவறாக பேசிவிட்டார் என்பதை மையப்படுத்தி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அப்படி என்ன கருத்தை எடுத்து வைத்தார் என்கின்ற பொழுது, அம்பேத்கர் 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 என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்களே, அப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பதற்கு நீங்கள் கடவுளுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவாது உங்களுக்கு உதவி இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அதுபோல காங்கிரஸ் பேரியக்கம் என்னென்ன எதிர்வினை ஆற்றியது அம்பேத்கர் விடயத்தில் என்கின்ற செய்தியையும் அவர் பதிவிட்டிருந்தார். ஆனால் நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் அவர்களுக்கு என்ன பெருமைகளை செய்து கொடுத்தது என்கின்ற விடயத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி அவர் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் ஒவ்வொரு அம்பேத்கரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. எனவே அம்பேத்கரை குறித்து இவ்வளவு ஒரு மாறுபட்ட கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோஷம் நாடாளுமன்றத்தில் எழும்ப தொடங்கியது. எதிர்க்கட்சிகள் காத்திருந்த தருணமாக இது அமைந்த காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் அவர்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அவர்கள் ஒன்று திரண்டார்கள். இப்படி ஒன்று திரண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் தங்களுக்கு அது பெரும் பாதிப்பாக ஏற்பட்டுவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்க நாடாளுமன்ற வாசலில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே நுழைய முடியாதபடி தடுக்கப்படுகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் தடுக்கப்படுகின்றார். ராகுல் காந்தி அவர்கள் தடுக்கப்படுகின்றார். அவர்களை பிடித்து தள்ளக்கூடிய ஒரு முயற்சிகள் ஏற்படுகின்றது. இந்த தள்ளுமுள்ளலில் ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேல் விழுந்து விடுகிறார். அவர்கள் தவறி விழுந்ததில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையில் காயம்பட்டு இரத்தம் பாய்கின்றது. இது ஒரு பரபரப்பு களத்தை எட்ட இப்பொழுது நாடாளுமன்றம் நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் அனைவரும் ஒட்டுமொத்த ஒரு கருத்தை வைக்கிறார்கள், அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. இது தமிழகத்திலும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அமித்ஷா மன்னிப்பு கேட்பாரா என்றால் இப்பொழுது அவர் மூத்த அமைச்சர்களை கலந்து ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திதான் இன்று ஊடகங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனை முடிவடைந்து விடும் என்கின்ற நிலை இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது களம் மாறியிருக்கிறது. அமித்ஷா மன்னிப்பு கேட்பதை விட அமித்ஷா பதவியில் இருந்து விலக வேண்டும் என்கின்ற கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய களமாக அம்பேத்கர் அவர்களை குறித்து அமித்ஷா எடுத்து வைத்த கருத்து மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். காரணம், இந்தியாவை பொறுத்த மட்டில் பெரும்பாலான மக்கள், அதாவது வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி அரசுகள் ஜாதி ரீதியான அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் கூட பெரும்பாலான மக்களாக கருதப்படுபவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அம்பேத்கரை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கரை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு விடயத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கின்ற பட்சத்தில் அது உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியின் தலைவரை இகழ்ந்து பேசுகிறார்கள் என்கின்ற கோணத்தில் அது மாறிவிடுகிறது. எனவேதான் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாகத்தான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. இதனை மிக துல்லியமாக எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் பேரியக்கமும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சரியாக களமாடி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காரணம், இப்படி ஒரு அமளி துமளியை நாடாளுமன்றத்தில் உருவாக்க முடியுமா என்கின்ற நிலை உருவாகின்ற அளவிற்கு அவர்கள் இப்பொழுது மாறியிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன. இந்த சூழலில் ராகுல் காந்தியை கைது செய்வதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் என்கின்ற நிலைப்பாடு சொல்லப்படுகிறது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எடுப்பார்கள் என்ற நிலைப்பாடு சொல்லப்படுகின்றது.
ஒருவேளை ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டால் அது இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்பதுதான் இப்பொழுது நம்மால் கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காரணம், இந்திய அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே அனுதாபத்தை மையப்படுத்திய ஒரு களத்தை தான் இந்திய அரசியல் களம் எழுதப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டால் அது ஒரு அனுதாப அலையை உருவாக்கும் என்பதை விட அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷாவை எதிர்த்த காரணத்தினால் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம்தான் பரபரப்பாக பேசப்படும். இப்பொழுது முள்ளின் மீது வேட்டி விழுந்த கதையில் வேட்டியை எடுத்தாலும் கிழிந்து விடுமோ, இழுத்தாலும் கிழிந்து விடுமோ என்கின்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது என்பதுதான் நிஜம். அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி இந்தியா இப்பொழுது ஓரணியில் திரளக்கூடிய ஒரு களத்தை அமித்ஷா அவர்கள் உருவாக்கிவிட்டார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.